சிகாகோவில் நடைபெறும் முப்பெரும் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற ஆண்டு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பின்னால் ஒரு முக்கிய நிகழ்வு இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது, தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. சென்ற அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் தமிழ் இயக்கம் ஒன்றை துவக்கியிருக்கிறோம். உலகத் தமிழர்களே ஒன்றுபடுவோம் என்பதுதான் நம்முடைய விளக்கம். சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மரமலடிகள் தனித்தமிழ் இயக்கம் கண்டது 1916. அதற்கு பிறகு 102 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டிலே மறுபடியும் ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. நம்முடைய நோக்கமே தமிழ்நாட்டில் தமிழை பாதுகாப்போம், அயல் நாடுகளிலும் அயல் மாநிலங்களிலும் தமிழை வளர்ப்போம் என்பதுதான். பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடந்து வந்து இந்த நாட்டிலே இவ்வளவு தமிழ் மொழி ஆற்றுகின்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கும் அதோடு இருக்கின்ற அத்தனை தமிழ்ச்சங்கங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தமிழனின் அல்லது மனிதனின் அடையாளமே பெயர்தான். அந்த பெயருக்கு தமிழ்நாட்டிலே பஞ்சம் வந்துவிட்டது. ஒரு வகுப்பறைக்குள் நுழைந்து 60 மாணவர்கள் இருக்கிற பட்டியலை எடுத்து பார்த்தால் ஒரு 10 பேர் கூட தமிழ் பெயர் கிடையாது. இதெல்லாம் குறுகிய காலத்திலே வந்தது. ஒரு காலத்தில் தூய தமிழ் பெயர்கள் தான் இருந்தது. கரிகாலனுக்கு 3 மகன்கள். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்லணையை கட்டியவர். நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, மாவளத்தான் என்றுதான் பெயர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. நம்முடைய தமிழர்கள் தமிழின் தன்மையையும் தமிழின் வளத்தையும் தமிழின் தொன்மையையும் அறியாமல் இருக்கிறார். 6900 மொழிகளிலே உலகத்தில் 7 மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள். ஐரோப்பாவிலே லத்தீனும் கிரேக்கமும், மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்கு ஆசியாவிலே சீனமும் தான் 7 மொழிகள். இந்த 7 மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன, லத்தீன் சமஸ்கிருதம் மாதிரி. சில மொழிகள் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் மாறிவிட்டன. மாறாமல் இருப்பது 2 மொழிகள் தான். ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். சீன மொழி நம்மை விட 1000 ஆண்டுகள் பின்பற்றது. ஜெர்மனியில இருக்கிற மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் என்ற அமைப்பும், இந்தியாவில் டேராடூனில் இருக்கிற வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பும் சேர்ந்து ஆராய்ச்சி நடத்தி 4500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் பேசப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சிந்து சமவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ் நாகரிகம். அந்த காலத்தில் இதுவரை பல மொழிகள் இருந்திருக்கின்றன, ஆனால் தொடர்ச்சிகளை விட்டு போயிருக்கின்றன. இதை அத்தனையும் கொண்டிருக்கிற மொழி என்ற காரணத்தினால்தான் ஃபாதர் ஹீராஸ் அவர்கள் தி ஓல்டஸ்ட் ரிட்டன் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்ட் இஸ் தமிழ் என்று குறிப்பிட்டார். அந்த மொழியை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், அதனுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நமக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கண நூல் முதல் நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம் தான். பல பேருக்கு ஒருமைக்கும் பன்மைக்கும் செய்தித்தாள்களுக்கு வித்தியாசம் தெரிவதில்லை, தொலைக்காட்சிகளுக்கு வித்தியாசம் தெரிவதில்லை. இவைகளெல்லாம் மாற்ற வேண்டுமானால் தமிழிலே மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சி தேவை. 2 தமிழர்கள் சந்தித்தால் நாம் தமிழிலே பேசிக் கொள்வதில்லை, ஆங்கிலத்திலே தான் பேசுவோம் அல்லது கலந்து பேசுவோம். என்னை உள்படவே சொல்லுது. நல்ல தமிழ் பேச வேண்டுமானால் இலங்கைக்கு போக வேண்டும், யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டும். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தமிழை பேசுவதும் எழுதுவதும் தூய தமிழை எழுத வேண்டும். இந்த இயக்கம், தமிழ் இயக்கம் என்பது பிறமொழி வெறுப்பால் தோன்றியதல்ல, பிறமொழி கலப்பால் தோன்றியது. அதனால்தான் இந்த தமிழ் இயக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது வெற்றியடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆரம்பமே அதற்கு பெயர்கள் சூட்டுவதுதான். அதனால தமிழ் இயக்கம் முதன்முறையாக 46000 பெயர்களை தொகுத்து இன்றைக்கு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றோம். 23000 ஆண்கள் பெயர்கள், 23000 பெண்கள் பெயர்கள்.
நீங்கள் எந்த எழுத்தில் வைக்க விரும்புகிறீர்களோ அதில் அந்த பெயர்கள் எல்லாம் கிடைக்கும். நல்ல பெயர் இருக்கும். ஜா, ஷா, ஹா, ஸ்ரீ அதில் இருக்காது. நல்ல பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்தாலும் குழந்தைகளுக்கு அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உலகெங்கும் இருக்கிற தமிழர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழராக வாழ்வோம். தமிழராக என்றைக்குமே இருக்க வேண்டும். தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழர்கள் வாழ முடியும். தமிழர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் முவா அவர்கள் குறிப்பிட்டார்கள். நல்லவர்களாக இருப்பது திருக்குறளே போதும், வேறு ஒன்றுமே உலகிற்கு தேவையில்லை. வல்லவர்களாக இருப்பதற்கு கல்வியும் நல்ல உழைப்பும் தேவை. அதை தமிழர்கள் எங்கே போனாலும் செய்கிறார்கள். அமெரிக்காவில் செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். நான் ஆண்டுக்கு 3 முறை 2 முறை வந்து என்னுடைய முன்னாள் மாணவர்களை சந்திக்கிறேன். நான் அவர்கள் அவ்வளவு பேரையும் சொல்வது, எங்கெங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு 50 மாநிலங்களிலேயும் என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அநேகமாக 50 மாநிலங்களிலும் தமிழ்ச்சங்கம் இருக்கும் என்று கருதுகிறேன். அவர்கள் உங்களோடு இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எம்மொழி செம்மொழி என்று வினவினால் எம்மொழியே செம்மொழி என்று இருமாந்து கூறும் நிலை இன்று இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்கிற விடைதான் நமக்கு வேதனையை தருகிறது. தமிழக முகவரி என்ன என்பதை அறியாமல் வேற்று மொழியிலே ஆசை வைத்து இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு வேற்றுமொழி பெயர்களை, இந்தி பெயர்களை வழங்கும் நிலை ஏன் ஏற்பட்டது? நாகரிக நடை, கவின் சிறப்பு, வலிந்து பிறமொழிகளை எடுத்தாளும் பெருவிருப்பு, இதனால் நமக்கு வாய்த்தது என்ன? நம்முடைய தமிழ் பெயர்களை மறுதலித்துவிட்டு வேற்றுமொழி பெயர்களையே வழங்கினால் என்ன ஆகும்? நம்முடைய பெயர்களெல்லாம் மறந்து போகும், நம்முடைய பண்பாட்டு சிறப்பு அழிந்து போகும், வரலாற்று தொலைந்தே போய்விடும். இதையெல்லாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்ட மறைமலை அடிகள் அவருடைய பெயர் வேதாச்சலம் என்று இருந்தாலும் கூட, சுவாமி வேதாச்சலம் என்று இருந்தாலும் கூட, அவர் தம்முடைய பெயரை மறைமலையடிகள் என்று மாற்றிக்கொண்டார்கள். அவர்களைத் தொடர்ந்து பாவாணர், அண்ணல் தங்கோ, பாவேந்தர் ஆகிய அத்தனை தமிழ்ச் செல்வங்களும் தூய தமிழ் பெயர்களையே சூட்ட வேண்டும் என்று அன்று முனைந்தார்கள். அந்த முனைப்பு மிக அற்புதமாக அன்று நிறைவேறியது. ஒரு இனத்தினுடைய மொழி, முகவரி, அது தம் மக்களுக்கு இட்டு வழங்கும் பெயர்கள்தான். முகத்தையும் முகவரியும் தொலைத்துவிட்டு அயலார்தம் முகமூடியை அணைந்து கொண்டு அயலவர் விடுதிகளிலே வாழ்வது ஒரு வாழ்வாகுமா? இத்தகைய வாழ்வை வலிந்து மேற்கொள்ளும் இளைய தலைமுறையினுடைய நாகரிக நடையினை வேறறுத்து தனித்தமிழில், தூய தமிழிலே தம்முடைய குழந்தைகளுடைய பெயர்களை மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற இலக்குத்தான் தமிழ் இயக்கத்தினுடைய முதன்மை இலக்கு. குழந்தை பிறப்பதற்கு முன்பே இணையதளத்தில் இந்தி பெயர்களாக, வடமொழி பெயர்களாக தேடி அதுவும் சடங்குகளை, ஜாதகங்களை எல்லாவற்றையும் பார்த்து தேடி அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் எது வளரும்? வேற்றுமொழிதான் நாம் வேண்டாமலே வளரும். நம்முடைய தாய்மொழி நாம் தடுத்தாலும் கூட தளரும். ஜானு, ஜனனி, நயன்தாரா, கிருஷா, சிவதாஸ், அஸ்வினி, ஹரிணி, இந்த பெயர்களெல்லாம் நம் தமிழ்நாட்டு பெயர்களா?
எனவே இவற்றை எல்லாம் அழித்து ஒழித்துவிட்டு நாம் தூய தமிழ் பெயர்களையே நம் குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று கருதித்தான் தமிழ் இயக்கத்தினுடைய இனிய தலைவர் விஐடி வேந்தர் கல்விக்கோ விஸ்வநாதன் அவர்கள் ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழுவிலே நீங்கள் முதலிலே செய்ய வேண்டிய பணி தூய தமிழ் பெயர்களெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக ஆக்கித்தர வேண்டும் என்கிற பெரும்பணியை எங்களுக்கு வழங்கினார். நான் எப்பொழுதெல்லாம் அயலகத்துக்கு செல்கிறேனோ அங்கு இருக்கிற தமிழர்களெல்லாம் என்னை கேட்கிற கேள்வி, எங்கள் குழந்தைகளுக்கு தூய தமிழ் பெயர்களை வைக்கிறோம், ஆனால் அதுக்குரிய பெயர்கள் எங்கே இருக்கின்றன எங்களுக்கு தெரியவில்லையே. நாங்கள் வலைத்தளத்தை நாடுகிற போது இந்த பெயர்கள் தான் கிடைக்கின்றன. எனவே இந்த பெயர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு தூய தமிழ் பெயர்களை ஆக்கித்தர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னபோது நாங்கள் ஆக்கிய பெயர்கள் தான் இன்று உங்களுடைய கரங்களிலே சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்கிற ஒரு நூல். இந்த நூலை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு தனித்தமிழ் பெயர்களாகவே தூய தமிழ் பெயர்களாகவே தெளிதமிழ் பெயர்களாகவே ஆக்கி அவற்றை வைத்தால் தமிழும் வாழும், தமிழ் பண்பாடு தளராது வளரும் என்பதை எண்ணி இந்த பொறுப்பை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் விட்டிருக்கிறோம். நூல் இனி உங்கள் கரங்களில் இருக்கிறது. அந்த நூல் கிழிந்து போன பண்பாட்டை தைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த இனிய பொறுப்பை எங்களுக்கு வழங்கிய தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் கல்விக்கோ டாக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ்